நீங்களும் வாழ்க்கையில் எத்தனையோ பேரை சந்திச்சிருப்பீங்க. உங்கள் வயசை கணக்கு பண்ணி அத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அத்தனை வருஷம் எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருப்பீங்க. எல்லாரும் நான் பார்த்தவங்க அந்த குடும்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா பிரச்சனைகளிலும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் போகிறாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாரையாவது கையை நீட்டி யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அப்பப்போ சில பெரிய பிரச்சனையில் தோற்று போயிடுறாங்க. சில சின்ன சின்ன பிரச்சனையில் கூட சின்ன சின்ன தோல்வியை பார்க்குறாங்க. ஒருவேளை பெரிய இதில் வெற்றியை பார்த்துருக்கலாம், ஆனால் சின்ன சின்னது நான் சொல்கிறேன், பெரிய கம்பெனியில் ஒரு நஷ்டம் ஆகிப்போச்சு, அதை கூட ஜெயிச்சு மீண்டு வந்துடுறாங்க. ஆனால் மூக்குப்பொடியை ஜெயிக்க முடியல. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆமாம், மூக்குப்பொடியும் நாக்குப்பொடியும் அதெல்லாம் ஜெயிக்க முடியல. அப்போ சின்ன சின்ன காரியங்களில் கூட இன்னைக்கு மக்கள் தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ சின்ன காரியங்களில் தோல்வி இருக்கு, பெரிய பெரிய காரியங்கள்லையும் தோல்வி இருக்கு. ஆனால் எந்த ஒரு தோல்விக்கும் நம்முடைய தகப்பன் காரணர் அல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காரணர் அல்ல.